பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 2025 வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை கடகராசியில் செவ்வாய் புகன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார். தமிழோடுபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை ஒரு 94 நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் புகன் பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஐப்பசி மாதம் 3 முதல் 11ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம். பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை, அதாவது மிதுன ராசி வரை செவ்வாய் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். 2 ராசிக்கு செவ்வாய் அதிபதி. விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சம்பாத்தியக்காரர்கள். இளம் வயதிலேயே சுய முயற்சியால் சுய உழைப்பால் சம்பாதிக்கக்கூடியவர்கள். விருச்சிக ராசிக்கு 3ஆவது வீட்டிலே செவ்வாய் புகன் உச்சம். மகர ராசியில் செவ்வாய் உச்சம். விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானமான கடகராசியில் செவ்வாய் நேசம். இப்போ பார்த்திங்கன்னா எப்போதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தந்தையார் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி போ, அப்படி போ, உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பதற்கு தம்பி தங்கைகளால் பெரிய அளவு ஒத்தாசை இல்லை, உங்களால் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு ஒத்தாசை இல்லை. விருச்சிக ராசிக்கு 9ஆவது வீட்டிலே என்னுடைய ராசிநாதன் சர்வீஸ்தானாதிபதி வெப்ப கிரகம் உஷ்ண கிரகம் செவ்வாய் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும் நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஏன்னா கடகராசி நீர் ராசி. நீரில் போய் நெருப்பு வந்துச்சுன்னா நெருப்பு முழுமையாக அணைந்து விடும். விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி கடந்த 45 நாட்களாக 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்தார். அதாவது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை விருச்சிக ராசிக்கு 8ஆவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 7, 8ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். கை கால் எலும்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, பல் வலி, இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். பயணங்களில் இடைஞ்சல் ஏற்படும். வண்டி வாகன விபத்துகள்லாம் கூட ஏற்படும். பாக்கியத்திலே 9ஆம் வீட்டிலே செவ்வாய் புகன் வரும்போது தந்தை வழி உறவுகள், உடன் பிறந்தவர்கள், இவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். தந்தையார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், அல்லது அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் உங்கள் போக்கில் போவீங்க. 6ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சூரியன் ஐப்பசி மாதம் 12ஆவது வீட்டிலே துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார். தொழில்ஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது செவ்வாய் நேசம் அடைந்து அவருடைய பார்வை சூரிய பகவான் மேல் விழும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் கோச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. ஆத்திரப்பட்டு சக பணியாளர்களை, உங்கள் நண்பர்களை ஆத்திரப்பட்டு திட்டாதீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் அவங்கள கேட்டு செய்யுங்க. கடகராசியிலே செவ்வாய் புகான் வரும்போது பார்த்திங்கன்னா கடந்த 2023ஆம் வருடம் கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 8ஆம் பார்வை கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி புகானை பார்வை செய்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரிசாவில் ரயில் விபத்து ஏற்பட்டு எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டாங்க. கோச்சாரத்தில் சனி செவ்வாய் கூட்டணியோ, சனி செவ்வாய் பார்வையோ, அல்லது சனி பார்வையில் செவ்வாயோ, செவ்வாய் பார்வையில் சனியோ அமர்ந்தால்
பொதுமக்களுக்கு இடைஞ்சல். கடகராசியில் நீர் ராசியில் செவ்வாய் வந்து பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருடம் வந்து இடி மின்னலுடன் கனமழை பொழியும், புயல் மழைலாம் வரும். விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதமாகும். அதே மாதிரி தான் எல்லா தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களும் முன் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய் பார்வையில் 8ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பதற்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்து சேர்க்கைலாம் ஏற்படும். வீடு கட்டக்கூடியவர்கள் முன்பணம் உங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு வீடு கட்டணும், கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய நிலத்து பத்திரங்களை ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பார்த்து வெள்ளங்கம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் பத்திரங்களை பார்த்து நீங்கள் நிலபுல சொத்துக்கள் வாங்க வேண்டும். ஏதாவது தொந்தரவில் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறமேட்டு வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே பிரச்சனையாகவே இருக்கும். வீட்டில் இருந்தாலும் வாழ முடியாது, காட்டுக்கு போனாலும் நிம்மதி கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலையை செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்தி விடுவார். 6ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் இருக்கும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடந்த ஒரு 3 மாதமாக வேலை இல்லாதவர்களுக்கு, வருமானம் இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவர்களுக்கு அந்த நிம்மதி பிரச்சனைலாம் நீங்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஐப்பசி 3 முதல் 11ஆம் தேதி வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். அப்போ வந்து பணங்காசு விருச்சிக ராசி என்பதற்கு வரும். ஐப்பசி 11ஆம் தேதி முதல் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். சனிக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகை. பகைவன் நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது விருச்சிக ராசி என்பதற்கு அவருடைய 8ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். அஷ்டமத்தில் செவ்வாய் அமர்வதை விட பாக்கியத்தில் நேச நிலையில் அமர்வது, சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்வது விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பயண அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலை விஷயமா தொழில் விஷயமா பயணங்கள் ஏற்படும். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் இடப்பெயர்வுகள் ஏற்படும். வண்டி வாகன தொழிலாளர்கள் ஓவர் டியூட்டி பார்த்து கொஞ்சம் கண் எரிச்சல்லாம் ஏற்படும். 9ஆம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்து அவருடைய 7ஆம் பார்வை 3ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தைரிய வீரியஸ்தானத்திலே விழும்போது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும். தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். தைரியம் கிடைக்கிறது, தன்னம்பிக்கை கூடுகிறது. தம்பி தங்கைகளுடைய அட்வைஸ் கிடைக்கும். உங்களுக்கு எப்போதுமே புத்திமதி சொல்லுவாங்க. தம்பி தங்கைகளுடைய அறிவுரை பெற்று விருச்சிக ராசி அன்பர்கள் செயல்படுங்க. குடும்ப நபர்கள் அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, உங்களுக்கு குடும்ப நபர்கள் புத்திமதி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தால் சரி, நண்பர்கள் பேச்செல்லாம் ஒரு அளவோடு தான் இருக்கணும். நண்பர்கள் பேச்சை முழுசாக கேட்டால் கூடா நட்பு கேடாய் முடியும். நடுத்தெருவில் தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நிற்க வேண்டும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை 3ஆம் வீட்டின் மேல் விழும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரியம் வீரியம் மேம்படும். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. பயண அலைச்சல்கள் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் போய்ட்டுருவீங்க. அதாவது வந்து நீண்ட தூரம் காசி, ராமேஸ்வரம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கையில் எவ்வளவோ சேமித்து பார்த்தேன், எவ்வளவோ இறுக்கி பிடிச்சி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. செலவுகள் வந்து அதிகமாக போகுது. அது வந்து உங்களுக்கு சுப விரயமாக மாற்றிங்க. விருச்சிக ராசி நண்பர்கள் தேவையில்லாத செலவுகளை நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து ஜாம் கும்னு செலவு பண்ணுவதை தவிர்க்க வேண்டும்.
12ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய வேலை மாற்றங்கள், இடப்பெயர்வுலாம் ஏற்படும். ஜென்ம ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் குறையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். இதுவரை நோய் நொடியாக இருந்துச்சு, கை கால் மூட்டு எலும்பு வலி பல் வலி தொந்தரவுகள் இருந்துச்சு, அதில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். நீங்கள் வந்து மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. எல்லாத்துக்குமே வந்து முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். நாளைக்கு ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு ஒரு முன் யோசனையுடன் விருச்சிக ராசி என்பர்கள் செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும், பண விரயங்கள் குறையும், பயண அலைச்சல்கள் குறையும். தேவையில்லாமல் உடம்பை போட்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.